திமுகவில் இருந்து திருப்பத்தூர் ரஜினி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். திமுக ஆட்சியின் போது, திராவிட மாடல் ஆட்சியின் போது தமிழ்நாடு இருந்த நிலை எல்லோருக்குமே நல்லா தெரியும். தற்போது அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசு சரியாக செயல்படணும், நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்களும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். 6 மாத காலம் நாங்கள் எதுவும் சொல்ல போறதில்லை. ஆனால் தற்போது நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கிறதுனா, தொடர்ந்து நிறைய கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், சொல்லப்போனா இந்த 100 நாள் ஆட்சியில 487 கொலைகள், 358 பாலியல் வன்முறைகள், 188 குழந்தைகளுக்கு எதிரான ஒரு குற்றச்சம்பவங்கள், 12 ஆணவ கொலைகள், இதை தாண்டி 6 லாக்அப் மரணமும் நடைபெற்றிருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. எங்க போகுது தமிழ்நாடு? இல்ல, குறிப்பாக 100 நாள் ஆட்சியில நாங்க பெரிய சாதனை செஞ்சிட்டோம். திமுக 100 நாள் வந்த போது கோவிட் காலமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பல சாதனைகளை படைத்தது. அன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது மைனஸ்ல இருந்துச்சு. அதை பாசிட்டிவா கொண்டு வந்து இன்னைக்கு 11.19% தாவேகா கிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோம்னு சொன்னா, அவங்க அதை அப்படியே எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. 100 நாள் ஆட்சியில இந்த ஆட்சி இந்த காலம் தான் தமிழ்நாட்டுக்கே வீழ்ச்சி காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 100 நாள ஏதோ சட்டமன்றத்துல 100 நாள்ல அப்படியே விஜய் வந்தோடனே தமிழ்நாடு தலைகீழா மாறிடுச்சு, தமிழ்நாடு எல்லாத்துலயும் வளர்ந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆயிடுச்சு அப்படின்றது போல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்புல கேள்விக்குறியா இருக்கிறதுல முக்கிய பங்காற்றுவது தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள். இன்னைக்கு கஞ்சாவா அதுல ஈடுபடுறது தாவேகா நிர்வாகி. இன்னைக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு, தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார் என்று அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 10 நாள்ல அவர் வெளியே இன்னைக்கு ஆலந்தூர் எம்எல்ஏவோட சுத்தின்னு இருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், இப்படி அவங்க கட்சியில உயர் பொறுப்புல இருக்கிறவங்களே பாலியல் குற்றத்துல ஈடுபடுறதா அந்த தமிழ்நாட்டுக்கே வெக்கக்கேடா இருக்கு. இவங்களால தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போய் சேர்க்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு லாக்அப் டெத். நான் ஒண்ணு மட்டும் இங்க பதிய வைக்கணும்னு பாக்குறேன். 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடி அஜித்குமார் என்பவர் திமுக ஆட்சியில லாக்அப் டெத்தால மரணிக்கிறார். அன்னைக்கு இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஓமந்தூரார் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனை நடத்துறாரு. அன்னைக்கு அவர் பேசுறதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அஜித்குமார் இந்த டெத்துக்கு சாரி கேட்டா போதுமா சிஎம் சார்? சிஎம் சார், இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, இது சாரி மாடல் ஆட்சி. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த கொலை வழக்குல குற்றவாளிகளை எதுக்கு சிபிஐக்கு மாத்துறீங்க? சிபிஐ என்பது பாஜகவினுடைய கைப்பாவை என்று சொன்னார். அதே போல மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர்ற பதில் என்ன? சாரிம்மா. இப்படி அஜித்குமார் அங்கே லாக்அப் டெத்ல மரணிக்கிற போது வேறு ஏதாவது தலைவராக இருந்தால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, காவல் அதிகாரிகள் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சென்றிருப்பார்கள். அன்னைக்கு எங்கள் தலைவர் தாயுள்ளத்தோடு இருந்த தலைவர் போன் பண்ணி அந்த பெற்றோர்கள் கிட்ட பேசுறாரு, கனத்த குரல்ல பேசுறாரு. அம்மா, தவறு நடந்துருச்சு, எங்க சைடு தான் தப்பு, தயவு செய்து சாரிமா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு உயர் பதவியில இருக்கிற சிஎம் அஜித்குமாருடைய தாயாரிடம் மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னால் அதுதான் தாயுள்ளத்தோடு பயணிப்பது. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு 3 மாசம் முடியல, 6 லாக்அப் டெத்துகளை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. நான் கேட்கிறேன் இன்றைய முதலமைச்சர் கிட்ட, அன்றைய முதலமைச்சர் சாரி சொன்னாரு, இன்னைக்கு ஒரே ஒரு கண்டன அறிக்கையாவது, ஒரே ஒரு அறிக்கையாவது, ஒரே ஒரு மன்னிப்பு கடிதமாவது இன்றைய முதலமைச்சர் அந்த 6 குடும்பத்துக்கும் ஒரே பதிலாவது சொல்லி இருக்கிறாரா? இல்லை. இவருக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் யாராவது வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டா இல்லை. அன்றைக்கு திருப்புவனம் சம்பவத்திற்கு அன்னைக்கு அந்த திருப்புவனத்துல அந்த மாணவன் அந்த லாக்அப் டெத்ல சிக்கிறப்போ அண்ணன் பெரிய கருப்பன் போனார் அன்னைக்கு. ஏன்னா அந்த தொகுதி சார்ந்தவர் அவரு. அன்னைக்கு அமைச்சராக இருந்தா அண்ணன் பெரிய கருப்பன் போனாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது, இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் போனாங்களான்னு கேட்டா இல்ல. நான் பட்டியல் போட்டே சொல்றேன். அதாவது ஜூன் 8 ஆட்சிக்கு 1 மாசம் கூட முடியல. ஜூன் 8 வெங்கடேசன், 28 வயதே ஆன வெங்கடேசன் அவர்கள், அவர் ஒரு கார் ஓட்டுநர்,
அவர் வந்து அவர் வந்து வாழ்க்கையவே ஜெயில இழக்கிறாரு. அதாவது விசாரணைக்குன்னு கூட்டின்னு போன அவரை அடித்தே கொன்றாங்க காவல் அதிகாரிகள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? ஜூலை 13ஆம் தேதி சபரிவர்மன் 35 வருஷம், அதாவது 35 வயசு அவருக்கு, மாற்றுத்திறனாளி. அதுதான் இருக்குதுலே கொடுமையான விஷயம். ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பொய் வழக்கு போட்டு இன்னும் சில வழக்குகள்ல உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட இந்த இந்த தாவே காட்சியில பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அதை நான் வந்து அதாவது ஒரு வகையில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவங்களால மாற்றுத்திறனாளி என்கிற பேரையே அக்செப்ட் பண்ண முடியல. 2 நாட்களுக்கு முன்பு அதாவது மருத்துவத்துறை அமைச்சராக இருப்பவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகள் என்று தலைவர் கலைஞர் அவர் வைத்த பெயரை அதற்கு முன்பாக எந்த பேர் சொல்லக்கூடாதுன்னு இந்த பேரை மாத்தினாங்களோ அந்த பேர் வச்சு கூப்பிடுறாருன்னா, அப்போ அவர்கள் மீது ஏதாவது அவங்களை செய்யணும். மாற்றுத்திறனாளிகள் மீது தொடுக்கக்கூடிய வன்மம் என்பது இந்த ஆட்சியிலே அதிகமாயிருக்கிறது என்று சொன்னால், அதே மாதிரி வந்து ஜூலை 23 4th person, அதாவது நம்ம தூத்துக்குடியில வந்து ஒரு காவல் மரணம். அருணாச்சலம் 24 வயதே அருணாச்சலம் அவர்கள் போலீஸால டார்ச்சர் பண்ணி கொலை செய்யப்படுகிறார். இப்போ இதுக்கெல்லாம் இன்னைக்கு வரையும் மேம், இப்போ இந்த நொடி வரையும் இந்த முதலமைச்சர், இந்த டம்மி முதலமைச்சர், இந்த பொம்மை முதலமைச்சர் ஒரு வார்த்தையாவது, அன்னைக்கு இதே வாய் தானே நீங்க வந்து சொன்னீங்க, சார் சிஎம் சார் நீங்க சாரி கேட்டா போதுமா, சாரி கேட்டா மக்களுக்கு போதுமான்னு கேட்ட இதே டம்மி முதலமைச்சர் அன்னைக்கு தாவேகா தலைவரு அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசியவர் இன்னைக்கு எங்க போயிட்டாரு? இன்னைக்கு அந்த 5 வீட்டுக்கும் நீங்க அன்னைக்கு வீராப்பா பேசினா 5 வீட்டுக்கும் இன்னைக்கு போய் நேரடியா போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்துட்டு வந்திருந்தா நீங்க வந்து உண்மையாவே லாக்அப் டெத்தை வந்து பார்த்து பரிதவிக்கிறீங்கன்னு சொல்லலாம். நீங்க அதை கூட விடுங்க. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியின் போது லாக்அப் மரணங்கள் பத்தி பக்கமாக பேசினார் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா லாக்அப் மரணங்கள் எதுவுமே நடக்காதபடி நிறைய நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற நடைமுறை விஷயங்கள் எல்லாத்தையும் பேசியிருந்தார். ஆமா மேம், நீங்க தேர்தல் அறிக்கைன்னு போயிட்டா அதுல இருக்க மொத்தமே டூப்பு. அதாவது ஒன்னு டூப்பா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே வந்து அவர் சொன்னது ஃபுல்லா பொய் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துன்னு ஒரு பாட்டுலாம் வரும். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இன்றைய முதலமைச்சர் விஜய்க்கு பொருந்தும். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்தியாவுல இல்ல உலகத்திலே மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு அதற்கு பிறகு அந்த திட்டங்களை எப்படி செய்யாத போகிறது என்ற வித்தையை கத்துக்கணும்னா பனையூர்ல இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்தினாருன்னா அந்த கிளாஸுக்கு அட்மிஷன் நடத்தினா அது வந்து நல்லா போகும். ஏன்னா எந்த வாக்குறுதியோ சொன்ன வாக்குறுதியில ஒண்ணுமே நிறைவேற்றாத ஒரு அரசு 100 நாளை கழிச்சு இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதற்கு சொந்தக்காரர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள்ல காலையில இருந்து வந்து தமிழ்நாட்டை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, மதுரையில பரமசிவம் என்பவர் கோயில்ல வேலை செய்யறாரு. அந்த கோயில்ல வேலை செய்யறவர் மீது அவர் அங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க மேம். கூட்டிட்டு போயிட்டு அங்க மண்டையில அடிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா இது எல்லாமே லாக்அப் டெத்து. இந்த டெத் எப்படி நடந்திருக்குன்னா, அவரை ஸ்டேஷன் பெயில வெளியே விட்டுறாங்க. வெளியே விட்டுட்டு அவர் வெளியே வந்தோடனே ஒரு வீடியோ போடுறாரு. என்ன தலையில அடிச்சாங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன காவல் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணாங்க, என்ன பண்ணுதுன்னு தெரியல, மண்டைக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு சொல்லி பரிதாபமாக அந்த வீடியோ வெளியிடுகிறார். வீடியோ வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் அவர் அந்த அதாவது அந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிகிறது என்று சொன்னால், இதை விட ஒரு சர்வாதிகார ஆட்சியை தமிழ்நாடு கண்டதில்லை. ஒரு காவல் அதிகாரி ஸ்டேஷன் பெயில விடுற அளவுக்கான ஒரு டம்மி கேஸை போட்டு ஒரு புட்டப் கேஸை போட்டு உள்ள வச்சுட்டு அவரை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், காவல்துறை அதிகாரிகளுக்கு யார் இந்த உத்தரவை விட்டது, காவல்துறை அதிகாரிகள் மீது, அந்த காவல் அதிகாரிகள் மீது இப்போது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அன்னைக்கு அஜித்குமார் விவகாரத்துல அந்த காவல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தூக்கி போட்டோம். இன்னைக்கு இந்த மாதிரி செய்த காவல் அதிகாரிகள் மீது இந்த விஜய் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பெரிய கேள்விக்குறியாக்கும். ஏன்னா இதை நம்ம முதலமைச்சரை பார்த்துதான் கேட்கணும். ஏன்னா காவல்துறை இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க
இப்ப என்னன்னா இன்னொரு ஒரு கேள்வி வருது. மற்ற துறைகளில் ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா முதல்வர் அவர்கள்கிட்ட கேள்வி வைக்கலாம். முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை இப்படி ஏவல் துறையாக மாற்றுவதில் வல்லமை மிகுந்த ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இல்ல மேம், நீங்க வேறு துறையில ஏதாவது நடந்தா அந்தந்த துறை அமைச்சர்கள் கிட்ட கேட்கலாம். நீங்க போனீங்கன்னா சட்டமன்றத்துல பொதுப்பணித்துறையை பத்தி கேட்டா ராஜ்மோகன் பதில் சொல்லுவாரு. பள்ளி கல்வித்துறையை பத்தி வந்து கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற சரத்குமார் பதில் சொல்லுவாரு. இங்க இருக்கிற நீர்வளத்துறையை பத்தி கேட்டீங்கன்னா அங்க இருக்க ரமேஷ் பதில் சொல்லுவாரு. எந்த துறை யார்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு நாள் வந்து பேட்டி கொடுக்குறப்போ சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் கிட்ட கேக்குறாங்க. அவரு சொல்றாரு, நான் சுற்றுலாத்துறை அமைச்சரா பதவி ஏத்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படிப்பட்ட அமைச்சர்களை எல்லாம் நம்ம வச்சுக்கின்னு இந்த துறைக்கு இவங்க பதில் சொல்லணும், எல்லா துறைக்கும் சேர்த்து சிஎம் பதில் சொல்வார்னா, அவரு துறைக்கு கீழே இருக்கிற காவல்துறையை கேட்டாலே இவருக்கு பதில் சொல்ல முடியல. இவர் மத்த துறையை பத்தி கேட்டா அவருக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வரவாளிக்குள்ள சட்டமன்றமே முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு அதெல்லாம் கூட விடுங்க. 100 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு, அதாவது HRNC லேண்டை வந்து நீங்க வந்து வேறொருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண ஒருத்தரை ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறப்போ அவர் எப்படி இறந்து போவார்? காவல்துறை கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, அவருக்கு டயாபெட்டிக்ஸ் இருந்துச்சு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் மேம், என்னைக்குமே காவல் அதிகாரிகள் கைது செய்கிற போது மருத்துவ பரிசோதனை செய்துதான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்படி உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யறப்ப தெரியலையா அவருக்கு டயாபெட்டிஸ் இருக்கு, அவருக்கு பிபி இருக்குன்னு? அப்போ உள்ள போய் அந்த அந்த இறப்புல மர்மம் இருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? 100 கோடி ரூபாய் ஊழலிலே யாரை காப்பாற்றுவதற்காக அவர் சிறையிலே வைத்து கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு மர்மம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மர்மம்லாம் 4 வருஷம் கழிச்சு இந்த ஆட்சியில வந்தா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு 100 நாள் தான் ஆகுது. இன்றைக்கு முதல்வர் ஏதோ 100 நாள்ல அதாவது எனக்கு முன்னாடி நிறைய கோப்புகள் இருக்கு, இடைத்தேர்தல்ல வந்து உங்களை வந்து நீங்க எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு பாக்குறேன்னு சொல்லி இவர் ஏதோ கருணை காட்டுற மாதிரி பாக்குறாரு. நான் சொல்றேன், நீங்க இடைத்தேர்தல வந்து திமுக கருணை காட்டுற நிலைமையில திமுக இல்ல. திமுக வந்து உங்களுக்கு கருணை காட்ட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. உங்களுடைய வண்டவாளம், உங்களுடைய இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்க பாருங்க, இதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தால் வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தாவேகா கட்சி டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு இழுத்து போய் செல்லும். ஏன்னா இப்பேற்பட்ட குற்றங்கள் இருக்கு. நான் இப்போதும் கஸ்டடியல் டெத்தை பத்தி பேசுறதுனால எனக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு. இவங்க பண்ண சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேசணும்னா இன்னும் நம்ம 2 ஷோ போட வேணும். ஏன்னா அப்படிப்பட்ட வந்து குற்ற சம்பவங்களை நேத்திக்கு பார்த்தா பரிதவிக்குது. அதாவது பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலிக்கு பாதுகாப்பு இல்ல. தாலியை பிடுங்கி சென்றவர் யார் தெரியுமா? தாவேகா நகர செயலாளர். நகர செயலாளர்ன்றது எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு தெரியும் அந்த கட்சியில. மாவட்ட செயலாளர் பாலியல் குற்றம், தாலியை பிடிங்கின்னு போறவன் வந்து நகர செயலாளர். இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கின்னு இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களை எந்த நடவடிக்கை எடுக்காம பாதுகாக்கிறாரே என்று சொன்னால், இவர் கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியை இழந்து கொண்டு வருகிறார் என்பதுதான் இதுல கிளியரா தெரியுது. முதல்வராய் இருப்பதற்கு தகுதி இல்லதான். ஏன்னா நீங்க முதல்வராய் இருந்து சொன்ன வாக்குறுதியை நீங்க செஞ்சிருக்கணும். முதல்வராய் இருந்து நாட்டு மக்களை ஒரு நாளாவது வந்து சந்திச்சிங்களா? ஒன்னே ஒன்னுதான் கேக்குறேன். சாட்டர்டே சண்டே இருக்கு. சாட்டர்டே சண்டேல விஜய் எங்கேயாவது போய் மக்கள் சந்திப்பு நடத்தினாரு, மக்களை போய் பார்த்தாருன்னு இருக்கா? ஒன்னும் கிடையாது. மக்களை சந்திக்கிறது கிடையாது. வர்றது சட்டமன்றம், வர்றது அங்க வந்து எழுதி கொடுக்கறது, படிச்சுட்டு போறது. அதற்கு எதுக்கு முதலமைச்சர்னு சொல்லி நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. பவர் கட் ஆகுது, பல பிரச்சனை இருக்கு. அதுக்கு எதுக்குமே வாயை திறக்காது இருக்காரு இந்த முதலமைச்சர்னா, இந்த கஸ்டோடியல் டெத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் கர்நாடகால ஒரு 3 உயிரை வந்து இன்னைக்கு வந்து இழந்திருக்குதுன்னு சொன்னா அதற்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். எந்த பொறுப்பையும் ஏத்துக்காத, நான் வரேன் சட்டமன்றத்துல நான் பேசினாவே எல்லாரும் பயந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, வாயை திறங்க. வந்து டைலாக், நீங்க வாயை திறந்து டைலாக் பேசாதீங்க. இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்கிறோம் பாருங்க. இதுல இந்த நடவடிக்கை எடுத்திருக்குது. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சபரிவர்மன் கேஸ் சொல்றேன், அதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அன்னைக்கு சாரி சொன்னா உங்களுக்கு சாரி மட்டும் தானான்னு கேட்டீங்க. இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நேத்து கூட ஒரு அமைச்சர் யாரோ சொல்றாங்க, அதான் சுட சுட வடை சுட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுட சுட வடை வந்து மக்களுக்கு வந்து ஒரு வடை கூட கிடைக்க முடியாத ஆட்சியாதான் இந்த ஆட்சியில இருக்கு. நீங்க வந்து ஒரு வடையை கூட இந்த ஆட்சியில ஒரு அட்லீஸ்ட் ஒரு வடை கூட சுட்டு தர முடியல இவங்களால. அதனால இந்த மாதிரி சட்டமன்றத்தையே ஒரு காமெடி ஆக்கிட்டு சட்டமன்றத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தை வந்து உடனடியாக இன்றைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மதிப்புமிகு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் உடனடியாக
உடனடியாக இந்த கஸ்டோடியல் டெத்தை நிறுத்தலைன்னு சொன்னா இன்னும் பல உயிர்கள் போகும். இன்னும் பல உயிர்கள் போனா நமக்கு என்ன ஆச்சு, யாரோ செத்துன்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இல்லாத தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டு ராணிப்பேட்டை மக்கள் மாவட்ட மீது செயலாளர் நீங்கள் அக்கறை எடுத்து அவர்களுக்கான திட்டங்களை தீட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அடிப்படை வாழ்வியல் உரிமையான ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும் சிஎம் அப்படின்றத நீங்க ஒரு விஷயமா சொல்லியிருக்கீங்க. இந்த கஸ்டடியல் டெத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும். ஏன்னா காவல்துறை மக்களுக்கான ஒரு காவல்காரர்களாக இருக்கணுமே தவிர அவர்கள் அச்சுறுத்தல்காரர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வழங்கியமைக்கு நன்றி ரஜினி சார்.